எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானத்திற்காக யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கு இயேசுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல கலக்கம் எதன் வழியாக பிசாசோ காரியங்களோ சூழ்நிலை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும், இயேசுடைய வார்த்தைன்னு சொன்னால் உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒவ்வொருவரும் இருதயத்துல கலக்கமோ பழங்களோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க எதை குறித்தோ கலங்கி கொண்டிருக்கலாம், வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர்கள் இருக்கலாம். ஆனா இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்துல விசுவாசமாருங்கள், இயேசுவிடத்துல விசுவாசமாருங்கள். அவரை விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய ஆசீர்வாதத்துல வாழ முடியும். சோ கர்த்தருடைய வார்த்தைப்படி இருதயத்துல அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுங்கள். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.